ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ்ங்கிற சேனலில் ஆப்டிடியூட் சீரீஸ் பார்ப்போம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். அதில் நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு சம் என்னென்னா, வாட் இஸ் தி சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 20 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். அந்த சம்மை நீங்கள் பிரித்து பாருங்கள். கொஸ்டினை எந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சம் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன புரியுது? ஏதோ ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது புரியுது. ஸோ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 20 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு 20 டேட்டாவை மட்டும் எடுத்தால் போதும். அந்த டேட்டா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இருக்கணும். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, ஹோல் நம்பர்ஸ்னால் என்னங்கிறத நான் சொல்கிறேன். நேச்சுரல் நம்பருங்கிறது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 1 2 3 4 5 6 அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். ஹோல் நம்பர்ஸுங்கிறது என்னென்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5 6 அப் டு அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இதுதான் நேச்சுரல் நம்பருக்கும் ஹோல் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதில் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆட் நேச்சுரல் நம்பர்னால் நேச்சுரல் நம்பர் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அந்த 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பராக இருக்கணும். அப்படின்னா என்னது, 1 3 5 7 9 இந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கணும். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 20 ஆட் நேச்சுரல் நம்பர் தான். இல்லை ஃபஸ்ட்டு 20 இருந்தால் போதும். அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 20க்குள்ளே இருக்கிற ஆட் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, சம்முன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம சம் பண்ணிகிட்டே வரணும். அப்போ எல்லாத்தையுமே சம் பண்ணி ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு 20 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸை எடுத்துட்டு அது எல்லாத்தையுமே சம் பண்ணால் வர்ற ஆன்சர் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் இதோட ப்ரொசீஜர் இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. 1 3 என்ன வரும், 4 4 + 5 9 9 + 7 16 16 + 9 25 25 + 11 36 இந்த மாதிரி நம்ம எல்லா நம்பர்ஸையும் கொண்டுட்டு போக முடியாது. இப்போ இதே இது 20ங்கும்போது நம்ம ஈஸியாக நம்ம ஆட் பண்ணுறதுக்கு சம்வாட் இட் வில் கம். சப்போஸ் அது நமக்கு 1000 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம மேனுவலாக ஆட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கான ஷார்ட்கட் தான் என்னென்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னென்னா n ஸ்கொயர். அப்போ n ஸ்கொயருங்கும்போது நமக்கு கொஷினில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் உங்களோட n. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு கொஷினில் என்ன டேட்டா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் உங்களோட அந்த n வேல்யூவாக இருக்கும். அப்போ இங்கே இந்த 20 இஸ் தி n வேல்யூ ஃபார் திஸ் ப்ராப்ளம். அப்போ ஃபார்முலாவில் போடும்போது n ஸ்கொயர், அதான் ஹியர் n = 20. அப்போ ஆன்சர் என்ன வரும், நமக்கு ஃபார்முலா n ஸ்கொயருங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ ஸோ n ஸ்கொயர் மீன்ஸ் அப்போ 20யை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 20 × 20 என்னது, 400. ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். 400 இஸ் தி ரிசல்ட் ஃபார் திஸ் ப்ராப்ளம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எனக்கு நீங்கள் இதிலேயே என்ன பண்ணுங்கன்னா, வாட் இஸ் தி சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 50 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் தி சம் ஆஃப் ஃபஸ்ட் 50 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸை எனக்கு சம் கமெண்ட்டில் நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். அதை நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா நான் டேட்டா ஹையாக கொடுத்துருக்கேன். 20ன்னு கொடுக்காம நான் 15 கொடுத்துருக்கேன். 50. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்கங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.